மிகச் சிறியதாக இருந்த இறகுகளை கொண்ட மிக கொடூரமாக வேட்டையாடக்கூடிய டைனோனிக்கஸ் பற்றி தெரியுமா? மக்கள் கற்பனை செய்யும் அளவுக்கு டைனோனிக்கஸ் சிறிய திரைப்பட ராப்டார் அல்ல. அது 3 மீட்டருக்கும் அதிகமான நீளத்தை எட்டியது, மனிதனின் இடுப்பை போல உயரமாக நின்றது மற்றும் ஒவ்வொரு காலிலும் ஒரு சக்தி வாய்ந்த அரிவாள் வடிவ நகத்தை சுமந்தது. இறகுகள், நீண்ட கைகள் மற்றும் சுறுசுறுப்பான உடகமைப்புடன் அது ஒரு செதில் திரைப்பட அசுரனை விட ஒரு கொடிய வரலாற்றுக்கு முந்தைய பறவையைப் போலவே இருந்தது. டைனோனிக்கஸ் அதன் உறுதியான வால் காரணமாக நம்ப முடியாத சமநிலை இருந்தது. இது சர்ஜிக்கல் ஆக்யூரசி துல்லியத்துடன் குதிக்கவும் சுழலவும் தாக்கவும் அனுமதித்தது. அதன் அரிவாள் நகம் இரையை வெட்டவோ குத்தவோ அல்லது பிடிக்கவோ முடியும். இதனால் தன்னை விட மிகப்பெரிய விலங்குகளை வீழ்த்த உதவுகிறது. கூர்மையான பற்கள், வலுவான முன்கைகள் மற்றும் வேகமான எதிர்வினைகள் அதன் காலத்தின் மிகவும் முன்னேறிய வேட்டையாடும் விலங்குகளில் ஒன்றாக அதை ஆக்கியது. 1960களில் டைனோனிக்கஸ் கண்டுபிடிப்பு பழங்காலவியல் முறையை முற்றிலுமாக மறுவடிவமைத்தது. இது டைனோசர்கள் சுறுசுறுப்பான, வேகமான, பறவை போன்ற விலங்குகள் என்பதை நிரூபித்தது மற்றும் அவற்றை நவீன பறவைகளுடன் நேரடியாக இணைத்தது. பல விஞ்ஞானிகள் இப்போது டைனோனிக்கஸ் ஒத்துழைப்புடன் வேட்டையாடினார் என்று நினைக்கிறார்கள். இது அதை இன்னும் வலிமையான வேட்டைக்காரனாக மாற்றியது. பிரபலமான ஜுராசிக் பார்க் திரைப்படத்தில் காட்டப்படும் வெலாசிராப்டர் டைனோசரின் அளவு மற்றும் விவரங்களுக்கு உண்மையில் டீனோனைக்கஸ் டைனோசரின் தகவல்களே அடிப்படையாக அமைந்தன. ஏனெனில் உண்மையான வெலாசிராப்டர் டீனோனைக்கஸை விட மிகவும் சிறியது.